ஓம் அகதீசாய நமக. ஓம் சிவவாழ சித்தரே போற்றி போற்றி. ஓம் விஸ்வாமத்தரே போற்றி போற்றி. சாமி இப்போ இன்னும் ஆடி பிறந்துருச்சு. அடுத்து விவசாயம் பண்ணதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம ஊரில் எல்லாமே முக்கால்வாசி விவசாயம் சம்சாரி தான் ரொம்ப இருக்காங்க. இந்த வருஷம் எப்படி மழை பொழியும், எப்படி இருக்கும், விவசாயம் எப்படி செழிக்கும் என்று கேட்கணும். அகத்திய பெருமாட்டை கண்டிப்பாக கேளுங்க, எப்படி மழை பெய்யும் என்னென்னு கேளுங்கன்னு சொல்லி எல்லாருமே கேட்க சொன்னாங்க. இது ஒரு பொதுப்படையான இதுதான். நமக்கு மட்டும், நம்ம ஊருக்கு மட்டும் மழை தேவை மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சத்துக்கே மழை தேவை. மழை இல்லைன்னா நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, குடி தண்ணி கூட ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை. அதனால் இந்த பிரபஞ்சத்துக்கேமே இந்த வருஷம் நல்ல மழை பொழிய அகத்திய பெருமானும் விஸ்வகர்மாவும் வாழ்த்து சொல்லி இந்த வருஷம் பஞ்சமே இல்லாமல் எல்லா மக்களும் செழிப்போடு இருக்கணும்னு சொல்லி அகத்திய பெருமான்ட்டையும் விஸ்வகர்மாவும் வாழ சித்தர்கிட்டையும் நான் வேண்டுகோள் வைக்கிறேன் சாமி. அவ்வளோதான் சாமி, ஒன்றும் இல்லை. பிரபஞ்சாற்றல் என்று கூறுகின்றீர்களே, அத்துணை ஆற்றலையும் வைத்திருக்கின்ற சித்தன் சிவசபை என்று கூறுகின்றீர்களே, பிரபஞ்சத்திற்கு மழை தாருங்கள் என்று உரைக்கின்றான் அவன். நிச்சயமாக கால நிலைகளுக்கு ஏற்றவாறு, கால தட்பவெட்ப நிலைகளுக்கு ஏற்றவாறு இயற்கை எவ்வாறு தன்னுடைய மழைதனை பொழிகின்றது, தன்னுடைய வெப்பத்தை தாக்கமாக வழங்குகின்றது, அத்தகைய குளிர்நிலையை எவ்வாறு வழங்குகின்றது என்கின்ற சூழல்கள் அமைந்த பொழுதும் ஏற்றமுடன் பிரபஞ்ச மகா சபையிலிருந்து வழங்குகின்ற அற்புதமான ஆசி நிலைமொழிகள், அற்புத ஆகம நிலைமொழிகள், இவற்றுக்குள்ளிருந்து ஒவ்வொரு சீடனும் அவரவர்கள் தன்னுடைய பிரபஞ்ச நிகழ்வோடு தன்னை இணைத்து, தன்னுடைய பிரபஞ்ச இகலோக வாழ்வோடு தன்னை இணைத்து கொண்டு அருள் நிறை இறைநிலையாய் ஆற்றுகின்ற அற்புதமான புண்ணிய நிலை வடிவங்களுக்கு ஏற்றவாறு அவரவர்கள் சரணாகதி, அவரவர்கள் பூர்வ ஜென்ம நற்கர்ம தீய கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு அற்புதமாக நிலைகள் வடிவமைக்கப்படுகின்றது பிரபஞ்சத்தில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு வடிவமைக்கப்படுகின்ற கர்ம வினை நிலைகளை நீக்குவதற்கும் அத்தகைய பாவ சாப விமோசன நிலைகளை வழங்குவதற்கும் தான் இறை ஆலயங்கள், இறை சபைகள், இறை சித்தன் வாழும் குரு என்று அமர்ந்திருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு அவனோடு இணைந்து சபையோடு இணைந்து வலம் வருகின்ற யாவரும் தன்னுடைய ஆன்ம ரீதியாக, ஆன்ம ஈக குண ரீதியாக வலம் வருகின்ற பொழுது நிச்சயமாக அவரவர்கள் ஆற்றுகின்ற புண்ணியங்கள் பிரபஞ்சத்தை வாழ்விக்கும், உயர்விக்கும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்ந்தார். நிச்சயமாக அவரவர்கள் புண்ணிய நிலைகளோடு இறை ஆற்றல் துணை நிற்கும், இறை ஆற்றல் துணை நின்று அத்துணை வளங்களையும் நலங்களையும் ஆரோக்கிய சுகபோக நிலைகளையும் வழங்கும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம். அகத்திய பெருமானின் ஆசி உரைகளைப் போல் அதிலே ஒரு சிறு ஆகமத்தையும் உனக்காக இவ்வூரார் அனைவருக்கும் உரைக்கிறேன். நீ கேட்ட அம்மழை பொழிய வேண்டும் என்ற எண்ணம் தன்னலமற்றது என்பதை உணர்ந்து இதை அவரின் பாதத்திலும் வாழை சித்தரின் உள்ளிருந்தும் அவரின் நூலிலிருந்தும் இதை உரைத்து கொண்டிருக்கிறேன். விஸ்வாமித்திரன் 3ஆம் வெள்ளிக்கிழமை அன்று அவரவருக்கு எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு என் நிலைகள், என் நேரங்கள் கிடைக்கிறதோ அப்பொழுது இங்குள்ள சங்கர நாராயணனுக்கு ஒரு விளக்கேற்றி, மண் விளக்கேற்றி வழிபட்டு, இங்குள்ள அம்மனுக்கு, தேவிக்கு ஒரு விளக்கை ஏற்றி வைத்து, அவர்கள் இல்லத்திலே அன்று என்ன இருக்கிறதோ அது ஒரு கைப்பிடி சர்க்கரையாக இருந்தாலும் சரி எடுத்து வந்து அம்மாரிக்கு படைத்து மழை பொழிய வேண்டும் என்று அனைவரும் வேண்டி நின்று அச்சர்க்கரை இல்லத்தில் எடுத்து சென்று அவரவர்கள் சமையலிலே சேர்த்து உண்டால் அம்மாரி மும்மாரியும் பொழிவாள் என்பதை விஸ்வாமித்திரன் ஆசியாக கூறி அமர்ந்திருக்கிறேன். ஓம் நமக.